சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தப்பு. ஒரு சேனலை அவமதிக்கிற மாதிரி, உங்களோட உழைப்பை அவமதிக்கிற மாதிரி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்க. ஏன்னா உங்களை பத்தி அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்டே இருப்பேன். அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே ஆகலடி. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. எனக்கு ஒன்றும் பயமே கிடையாது, சத்தியமா கிடையாது. ரவடியா ஏன் பார்த்தா எப்படி தெரியுது? ஏதோ பழைய இரும்பு விக்கிற மாதிரில தெரியுது. தெரியும்டா. எப்படின்னா கஷ்டமா இருக்குடி, சத்தியமா சொல்றேன். என்ன சீடா, மீண்டும் லௌகீக வாழ்க்கை என்னும் குழியில் விழத்தான் போகிறாயா? ஆமா குருஜி. என்னோட அம்மா என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு. உனக்காக என்னோட உயிர் வேணாலும் தரேன், என்ன வேணாலும் கேளு. ஆனா என்ன மாத்த மட்டும் முயற்சி பண்ணாத. அம்மா என்ன யோசிப்பாங்கன்னு யோசிக்கும் போது மாதிரி இருக்கு. சொன்னபடி நடக்க மாட்டேன்றி. என்ன நடக்க மாட்டேன்னு எப்படி ஃபோக்கஸ் பண்றதுன்னு தெரியல. நடு நெத்தில வைங்க. நடுவுல வர மாட்டேங்குதப்பா. வந்துருச்சு. எப்படிலாம் உனக்கு நீ எப்படிடா ஜாலியா இருக்க? ஜாலியா இருக்க. கண்டிப்பா இருக்கும் தான். எது எடுத்தாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்க தான் செய்யும். இரவு பகல், சூரியன் சந்திரன், நல்லது கெட்டது, வாழ்க்கையோட அடியில் நோண்டி பாத்தீங்கன்னா அதான் அந்த இது எடுத்துட்டாங்க அவங்க. இந்த சண்டை போட்டு பாருவோட இது ரூட் ஷூ. இல்ல நான் கேக்குறேன், கூச்சமா இல்ல? What will you do if I go this week? பூவெல்லாம் கசங்கி இருக்கு. ட்ரிப் கண்டிப்பா சத்தியமா இருக்கு. நீ அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது, அது வாய்ப்பே இல்லை. என்னமோ பண்றீங்க, ஆனா என்ன பண்றீங்கன்னு தான் தெரிய மாட்டது. தெரியல, கிளம்புடா சைடு ஸ்டாண்டு. இந்த வலையில சிக்கி இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னு வச்சுக்க, இவன் என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. ஆமா, இந்த மாதிரி மீன் வலை வீசி பிடிக்கிறாங்க. ஆமா பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய்ய. வெளியே உட்காந்து பேசுங்க. சாரி சார். தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. வினோத், பாவிகளா, காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி ஆகி ஓட்ட நிக்கலையே. என் சுபியா வெளியே போய் எல்லாரையும் லிவிங் ஏரியாவில் உட்கார வைங்க. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு சுமாரான பெண் செவிலேறி குதித்து தப்பித்து விட்டாள். நீங்க தானே அது? க்ரம் சார், சுபிக்ஷா அதவே இல்லையாமே. அடி பாவி சண்டாளி துரோகி. வராதீங்க, நான் வேணா பின்னாடி இந்த பண்ணிக்கங்க. நான் வந்து உங்க கிட்ட வரல. உங்க எல்லாருக்கும் நான் டெய்லி காலையில பூஜை பண்ணிருக்கேன். நான் உங்ககிட்ட டிஸ்டிங்ஷன் வேணும்னு கேட்கல, பாஸ் பண்ணா போதும். காட்டுக்குள்ள கரும்பு, ஐயோ கரும்பு எதுன்னு அந்த கம்பத்துல ரொம்ப நேரமா காது வச்சு கேட்டுட்டு இருக்காரு. அப்படி என்னதான் கேக்குதுன்னு யார்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு. எப்ப பார்த்தாலும் எனக்கு தடங்களாவே இருந்துகிட்டு இருக்க. பிக் பாஸ் கண்ணி தீவு பொண்ணா பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. பிக் பாஸ் இப்ப அவங்க ஆடுறது என்ன பாட்டு பிக் பாஸ்? நக்கல்யா அவனுக்கு. நீங்க பார்த்து சொல்லுங்க பிக் பாஸ். இதான் சாக்குன்னு திவ்யாவை கட்டி கட்டி பிடிச்சிருக்காங்க. உன்ன சொல்ல போடி. ஐயோ, நீங்க தலையில ஃபேன் வந்தது உங்களுக்கு தெரியலையா? தெரியாது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எதே நாகார்ஜுனாவா இவ்வளவு போயிட்டு இருக்கு இன்ஸ்டால. எவ்ரிதிங் வாஸ் நைஸ். என் குழந்தைங்களை இழுக்காத வரைக்கும். பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மொத்தமா சொல்றேன் நான். நீங்க லிட்டரலா ஃபூல் மாதிரி பேசுறீங்க எல்லாரும். அது வரைக்கும் நல்லா இருந்தது. அவர் இப்ப சொல்லாம ஏதோ ஒரு பாட்டு பாடுனீங்க. நான் என்னங்க இன்னைக்கு திருந்துவேன், நாளைக்கு திருந்துவேன்னு தினம் நானும் பொறுத்து பாக்குறேன். அண்ணோட உங்க கூட இதே அக்க போறா போச்சு. யாரும் யாரையும் அந்த மாதிரி இமோஷனை வச்சு ப்ளே பண்ணல. ஏய், நீ என்ன ஜென்மம், நீ என்ன கேட்டகரினே எனக்கு புரியலையே. ஏன்டா உன்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு இவ்வளவு நாள் நான் உன் கூட பழகிறேன் பாரு, அதுக்காக நான் வெக்கப்படுறேன். பாடையில போறது நடந்து போகுதேன்னு நான் பாத்துட்டு இருக்கிறேன். எது உன்னை தாண்டா சொன்னேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி. சின்ன சேனலுக்கு
எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க.